இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அக்கா, ஷேர் மார்க்கெட்ல கிடைச்ச பணம் உன் ரூம்ல தான்க்கா இருக்கு. அத போலீஸ் பார்த்துட்டாங்கன்னா சிட் ஃபண்ட் பணம்னு சொல்லிடுவாங்களா? இப்ப என்னக்கா பண்றது? அதான்டா எனக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன தாண்டா பண்றது? சார், அங்க தேடி பார்த்தா எதுவும் கிடைக்கல சார். ஓகே சார், இங்கேயும் எதுவும் இல்லை சார். சரி, மாடியில் போய் பாருங்க. நம்ம எதுக்கு புரியலையா? ஒண்ணும் புரியல இதெல்லாம். ஊராளுமே வந்திருக்காங்க. ஐயா இங்க தான் இவங்க எதுக்குடா வந்திருக்காங்க? தெரியலையே. இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா எல்லாரும் வந்திருக்கீங்க? ஐயா, நம்ம ஊர் ஆளுங்க சிட் ஃபண்ட்ல ஏமாந்த பணத்தை எல்லாம் உங்க வீட்டுல தான் நீங்க மறைச்சு வச்சிருக்கிறதா ஊர் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது? ஐயோ, சார், உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு சார். ஓபன் பண்ணுங்க. என்ன சார் இது? ஏன் சார் இவ்வளவு பணம்? இந்த பணம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? மாடியில மூலையில இருக்கிற ரூம்ல தான் அந்த சூட்கேஸ் இருந்துச்சு. ஏய், உண்மையா சொல்றீ? ஏதிரி எவ்வளவு பணம்? ஐயோ, இது சிட் ஃபண்ட் காரங்க ஏமாத்தின பணம் இல்லங்க. இது என் தம்பி வீரையன் ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்ச பணம். இந்த முட்டா பைய ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு பணத்தை எப்படி சம்பாதிச்சிருப்பான்? ஏய், ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு. ஐயோ மாமா, இது சத்தியமா ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிச்ச பணம் தான் மாமா. டேய், இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு ஷேர் மார்க்கெட்ல நீ எவ்வளவு பணம் போட்ட? 50,000 ரூபாய் போட்ட மாமா. 2 கோடி ரூபாய் கிடைச்சது. அது எப்படி மாமா 50,000 போட்டு 2 கோடி கிடைக்கும்? கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்லுங்க. இந்த பணம் உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உண்மையை சொல்லுங்க. மாப்ள, நீ ஏன் இப்படி பேசுறீங்க மாப்ள? நான் யார் மேல வேணும்னாலும் எங்க வேணாலும் சத்தியம் பண்றேன் மாப்ள. இது உண்மையாலுமே ஷேர் மார்க்கெட்ல கிடைச்ச பணம் தான் மாப்ள. போதும், நிறுத்துங்க. சொன்ன போய் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் இதெல்லாம்? இவ்வளவு பணத்தை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் டிராமா பண்ணிட்டு இருந்தீங்களா? சார், அவர் எங்க ஊர் தலைவர். இது எங்க ஊரோட பிரச்சனை. இதை நாங்களே பேசி முடிச்சுக்கிறோம் சார். அப்படிலாம் எங்களால அனுமதிக்க முடியாது சார். இது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். யாருமே புகார் கொடுக்காதப்ப நீங்க எப்படி சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? இது எங்க ஊரு பிரச்சனை சார். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். கிளம்புங்க சார். இங்க பாருங்க, இது சம்பந்தமா யாராவது என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். யோ வாங்க. இன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்றோம். நீங்க குடும்பத்தோட வந்துருங்க ஐயா. சரி, வரங்கய்யா. வாங்க போலாம். முறையா வந்த பணம்னா எல்லார்கிட்டயும் சொல்றதுக்கு எதுக்கு யோசிக்க போறீங்க? அது முறை இல்லாம வந்த பணம். அதனாலதான் அந்த பணத்தை பத்தி உங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட நீங்க சொல்லல. ஏய், என்னடி அமைதியா நிக்கிற? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. என்னத்த சொல்ல சொல்றீங்க? நான் எது சொன்னாலும் தான் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. அவங்க நம்புறது இருக்கட்டும், நான் கேக்குறேன். என் கிட்ட அந்த பண விஷயத்தை பத்தி நீ ஏன் சொல்லல? சொல்லுடி.
அப்படியே 2 கோடி ஷேர் மார்க்கெட்ல கிடைச்சிருந்தா கூட ஏன் அதை நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருந்தீங்க? அப்பா கிட்ட கூட ஏன் சொல்லல? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. ஐயா, என் பொண்டாட்டி பதில் சொல்ல முடியாம நிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. அதனால நாங்க குற்றத்தை ஒத்துக்கிறோம் ஐயா. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? ஏய், வாயை மூடி சொல்லிட்டேன். குற்றத்தை நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நாங்க ஏத்துக்க தயாரா இருப்போம் ஐயா. நாங்க எல்லாரும் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்க வீட்ல இருந்து கிடைச்ச பணம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு இவங்க சரியான பதில் சொல்லாததால அது ஊர் பணமா அறிவிக்கப்படுது. அந்த பணத்தை சிட்ஃபண்ட்ல பணம் கட்டி ஏமாந்த நம்ம ஊர் ஆளுங்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறோம். குற்றத்தை நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நீங்களும் உங்க பொண்டாட்டியும் பஞ்சாயத்தோட சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் எல்லாரோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்க. நடந்த தப்புக்கு நாங்க 3 பேரும் பொறுப்பேற்றுக்கிட்டு உங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. அண்ணா, ஐயோ மாமா, பெரியப்பா, ஐயா 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 ஐயா, ஐயா, என்ன கேளுங்க ஐயா, எந்திரிங்க ஐயா. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. இப்ப உனக்கு சந்தோஷமா? உன் பணத்தை ஆசைக்கு என் பிள்ளைங்களை இப்படி ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. உன் பணத்தை ஆசையால இன்னும் என்னென்ன கொடுமையை அனுபவிக்க போறோமோ தெரியல. ஏய் கல்யாணி, இத்தனை நாளா நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. ஆனா நான் ஒரு வாட்டி கூட உன்னை திட்டினதே இல்ல. ஆனா இன்னைக்கு என் புருஷனையே ஊர் முன்னாடி அவமானப்படுத்திட்டல. இதை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு இத்தனை நாளா அத்தைங்கிற ஒரு மரியாதையாவது உங்க மேல இருந்துச்சு. ஆனா இனிமே அதுவும் இருக்காது.